அன்று நேற்று மாட்டுப் பொங்கல், திருவள்ளுவர் தினம், இன்று காணும் பொங்கல். இந்த 3 நாட்களில் சிறப்பாக விடாமல் தொடர்ச்சியாக இந்த விழா குழுவினர் நடத்தி கொண்டு வருவது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. விளையாட்டுப் போட்டியில கலந்து கொண்டு பங்கு பெற்ற சிறார்களும் சிறுமியர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நீங்கள் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நண்பர் செல்வம் அவர்கள் என்னை பற்றி சொல்கின்ற பொழுது மண்ணின் மைந்தர் என நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவர்களுக்காக நான் இந்த என்னை பற்றியும் சொல்லிக்கொள்ள ஆசை கடமைப்பட்டிருக்கின்றேன். காவேரி நகரில் இருந்த காவேரி பஞ்சு நூற்பாலையில் எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்து சிறப்புரை ஏற்றுக் கொண்டிருக்கும் எனது ஆரோக்கிய நண்பர் சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நன்றி 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 சார். ஸோ இஎஸ்சியில் பணிபுரிஞ்சாங்க அப்பா. ஸோ அங்கே தான் இருந்தோம். அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம காவேரி நகரில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் படிச்சிருக்கிறோம். ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு செட்டு நாங்கள். அப்படிப்பட்ட தருணங்களில் இங்கே நானே கடந்த 2001ஆம் ஆண்டு கடைசியாக இந்த விழாவை நடத்தி பெரிய பெரிய ஜாம்பவன்களை அழைத்து வந்து இங்கே இந்த மேடையில் வரவேற்புரை ஆற்றிய நினைவு எனக்கு பசுமையாக இருக்கிறது. அதே போன்று கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேடையிலே வந்து அருமை சகோதரர் சார்லஸ் அழைப்பின் பேரில் நண்பர்கள் எல்லாம் வந்து அழைத்ததன் பேரில் கடந்த 2016ஆம் ஆண்டும் நான் இதே மேடையில் வருகை தந்து பரிசு பெற்ற சிறார்களுக்கு பரிசினை அளித்து சென்றிருந்தேன். ஸோ 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கும் காணாத ஒரு சமத்துவத்தை இங்கே பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் எங்குமே நீங்கள் இதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமத்துவபுரம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் அந்த சமத்துவபுரம் இது ஒரு எடுத்துக்காட்டாக மற்ற நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதிலே ஐயமில்லை. அந்த அடிப்படையில் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன். இந்த விழாவை மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள், மிகப்பெரியவர்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களையும் எண்ணி இந்த தருணத்தில் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, ஏன்னா நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. நான் பானை உடைத்தல் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இங்கே நடந்துகிட்டு இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆகவே சிறார்கள் எல்லாமே இப்போ இந்த வருஷமாவது மிக சிறப்பாக இருக்க பணியில் இருப்பாங்களோன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். பட் பந்தல் போட்டு மிக அற்புதமாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இந்த காவேரி சூர்யா விளையாட்டு குழுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரும் பாரதியாரும் இருக்கிறார். திருவள்ளுவருடைய திருக்குறளை நீங்கள் வாசித்தாலே போதும், ஒழுக்கம் வந்துவிடும். பாரதியாரின் பாடல்களை நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு ஒரு தைரியம் தெம்பு வந்துவிடும். என்ற விளையாட்டு போட்டி என்பது அறிவை வளர்ப்பது, உடற்கட்டை வளர்ப்பது, சமூகத்திலே ஒரு நல்லிணக்கத்தை பேணுவது. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட திருவிழாக்களிலே விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடக்கிறது. சும்மா வெறுமனமே விளையாட்டு போட்டி என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. விளையாட்டு போட்டி வீரர்களுக்கு தமிழக அரசு எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி நிறைய வசதிகளை செய்து கொடுக்கின்றார்கள். நீங்க செஸ் போட்டி இங்கே நடந்திருக்கிறது, வாலிபால் போட்டி நடந்திருக்கிறது, அதே போன்று எண்ணற்ற விளையாட்டுகள் நடந்திருக்கிறது. இங்கே தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழர் விளையாட்டுகள் எல்லாம் நீங்கள் அடுத்த ஆண்டு அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால் விளையாட்டு 1 கோடி ரூபாய் அரசு பரிசாக கொடுக்கிறது. வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை கொடுக்கிறது. இன்று கூட அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு காளை அடக்கியவருக்கு அரசு வேலை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட விளையாட்டை இங்கே ஊக்குவித்து உங்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டு குழு நண்பர்கள் இளைஞர்கள் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் படிப்பின் கூட விளையாட்டையும் சேர்த்து உங்களோடு நீங்கள்
உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஏனென்று சொன்னால் அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சிறார்கள் எல்லாம் ஆவலுடன் நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள் பரிசை பெறுவதற்கு. ஆகவே மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய விளையாட்டுக் குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் எனது அருமை சகோதரர் நண்பர் செல்வம் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.